நான் சொல்கிறேன், என்கிட்ட சேர்ந்தா நான் வந்து நீட் ஒன்று கிளியர் பண்ணி உனக்கு மெடிக்கல் சீட்டில் வந்து கவர்மெண்ட் கோட்டாலே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஸ்கேம். இப்போ நீட் எல்லாம் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கணும், அது எப்படிப்பா நீட் இல்லாமல் நீ எப்படி மெடிசன் பண்ணணும்? நம்ம என்ன பண்ணுறோம், நீட் இல்லாமலே மெடிசன் பண்ணோம், நம்ம உடனே ஆசைப்படுற பேராசை மாட்டிக்கிடுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி படிப்புன்றது எஜுகேஷன் ஒரு சர்வீஸ் தானே, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தானே, அப்படின்னா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கிடைக்கட்டுமே, போஸ்டர் பாய்ஸ் போஸ்டர் கேர்ள்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் போட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 இன்ஸ்டிடியூட் அவர் நான் என்கிட்ட படித்தா கிளைம் பண்ணுவாங்க. பணம் நிறைய இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான் அப்படின்னு நினைக்க ஏதாவது லோக்கல் இன்ஸ்டியூட் சின்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிறான் நினைக்க அவனை விலை கொடுத்து வாங்கிறது. BMW கார் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு போஸ்டரில் ஃபோட்டோ போடுறதுக்காக? ஆமாம், போஸ்டர் பாய்ஸ்ன்னு சொல்றதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்றதே வார்த்தையே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே சார். உண்மை தானே சார், போஸ்டர் பாய்ஸ் தானே சார். ஓகே, அவங்க தானே சார் எங்களோட அடுத்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இப்போ என்கிட்ட நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்ட்டு யாரும் பார்க்கறது இல்லைல்ல, என்கிட்ட எவ்வளோ பேர் மார்க் எடுத்திருக்கான்னு தானே பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், என்னோட ப்ரொமோஷனை பார்த்து நான் சொல்கிற கோட் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலேஜில் போய் மெடிக்கல் சீட் சேர்றாங்க அப்படின்னா எனக்கு 2 லட்சம் கமிஷன் மினிமம். ஓகே, மினிமம் 2 லட்சம். பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் மெடிக்கல் இல்லாமல் பேராமெடிக்கலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நீட் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து நீட் எழுதாமலே நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கிறேன், ஃபாரின்லேயே நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னு நினைக்க அது நம்ம தலையில் மிளகா. இதுதான் ஸ்கேம்னு நான் சொல்ல வரேன். அதாவது அல்டிமேட்டாக என்ன தெரியுமா சார், படிச்சிங்கன்னா தப்பிச்சிடலாம் சார். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. உண்மையிலேயே மெடிக்கல் டாக்டர் ஆகணும், நல்லபடியாட்டு நம்ம இந்தியாவிலே படித்து ஆகணும்னு நினைக்க நான் சொல்லக்கூடிய ஒரே வழி, நீட்டுக்கு நல்லா படிங்க, மார்க் எடுங்க, ஜென்யூனாட்டு எஃபர்ட்டை போடுங்க. நீட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு எல்லாரும் சொல்கிறத நம்பிட்டு இருக்காதிங்க சார். சமீபத்தில் A2D யூடியூப் சேனலில் அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஃபஸ்ட்டு உண்மைதானா? அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மைதான்னு கேட்டால் முக்கால்வாசி உண்மைதான். அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ராடில் போய் படிக்கக்கூடிய கோர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஸ்கேம் கிடையாது. அப்ராடு கோர்ஸே ஸ்கேம்ன்ற மாதிரி போகிறது வந்து பொய். ஆனால் அந்த நடுவில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த போகிறதுக்கு உண்டான ஒரு ஃபால்ஸ், அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தேவையில்லாமல் கேரண்டீடு மெடிக்கல் சீட்டு, நீட் இல்லாமலே நீங்கள் வந்து மெடிக்கல் படிக்கலாம், இந்த மாதிரி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் இங்கே வந்து ஸ்கேமாக நடந்துகிட்ருக்கு. அதாவது நிறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸ். கரெக்ட், ஃபால்ஸ் ப்ராமிசஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஸ்கேம். இதில் வந்து அப்ராடில் படிக்கிறதே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அப்ராடில் படிக்கிறதுனால நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதை யாருமே சொல்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அப்ராடுக்கு வந்து எல்லோரும் போகலாம், நம்ம போய் அங்கே மெடிக்கல் சீட் 25 lakhs படிக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த மாதிரி எந்த ரூல்ஸை இவங்க பிரேக் பண்ணி ஃபேக்காக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, ஃபேக் ப்ரமோஷன் பண்ணுறாங்க? முக்கியமான ஒரு ரூல் என்னன்னு நினைக்கி, MBBS ஃபாரினில் அப்ராடில் படிக்கிறதுக்கு MBBS படிக்கிறதுக்கு நீட்டு தேவையில்லைன்னு சொல்கிறது வந்து ஃபேக்கான பாலிசி தான், ஃபேக்கான ரூல் தான். நீங்கள் வந்து நீட் எழுதியிருக்கணும், அப்போ தான் நீங்கள் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து அப்ராடில் புரியல. இப்போ சார், இப்போ நான் வந்து 12th முடிக்கிறேன். ஆமாம், 12th முடித்ததுக்கப்புறம் நான் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா இங்கே நீட் எழுத வேண்டிய கட்டாயம் இருக்குது. கரெக்டு. இப்போ இதே தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட் எழுதாமல் நான் அப்ராடில் போய் படிக்க முடியும், படிச்சுட்டு என்னால் டாக்டர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அப்ராடில் டாக்டர் ஆகலாம், இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகே, இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நீட் எழுதியிருக்கணும். அப்புறம் நீங்கள் ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு நினைக்கி இங்கே ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும், FMEG எக்ஸாம் நீங்கள் வந்து எழுத வேண்டியது இருக்கும் இங்கே. ஓகே, ஆனால் அதனுடைய பாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10% 25% மேலே கிடையாது. பசங்க பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அதாவது ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இங்கே டாக்டராக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் சொன்ன FMEG எக்ஸாம் எழுதணும். FMG எக்ஸாம் எழுதணும். ஆமாம், அந்த எக்ஸாமோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. ரொம்ப கம்மி, 10 to 25% தான் மேக்ஸிமம். அது 25% ரொம்ப அதிகம். ஓகே, 10ன்றது நார்மல். இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ நடக்கக்கூடிய ஸ்கேமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே பசங்களுக்கோ பேரண்ட்ஸ்க்கோ சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஓகே, அவங்க பாட்டு பிள்ளைங்கள்லாம் அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கி அவங்களே ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டு, அவங்களே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி ஆகிட்டு, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி. அது என்ன காரணம் நினைக்க அவங்கள மிஸ்கைட் பண்ணணும்னு இது கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ செலவு பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ரிட்டர்ன் வரணும்னாலும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு ரூட்டாட் வச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் அவங்களுக்கு பணம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வரீங்கன்னா 2 லட்ச ரூபாலேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டி வந்து பே பண்ணுது.
ஓகே. மினிமம் 2 lakhs டு மேக்ஸிமம் 8 lakhs. இப்போ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டே பண்ணாலும் அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பே பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இதுதான் இங்க இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, இப்ப நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன். நான் ஒரு காலேஜ், ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், கஜகஸ்தான், ஏதோ ஒன்று கண்ட்ரியில் இருக்கக்கூடிய, அர்மேனியா, ரஷ்யா, ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலேஜை ப்ரமோட் பண்ணுறேன். என்னோட ப்ரமோஷனை பார்த்து நான் சொல்கிற கோட் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த காலேஜில் போய் மெடிக்கல் சீட் சேர்றாங்க அப்படின்னா எனக்கு 2 லட்சம் கமிஷன். மினிமம் ஓகே. மினிமம் 2 லட்சம். அப்போ மேக்ஸிமம் 8 லட்சம். ஓ, இது வந்து ஒரு பெரிய இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜே வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸ் ரன் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸே தே ஆர் பிகமிங் இன்ஃப்ளூயன்சஸ். இதில் ஓகே, அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த MLM சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களே அது மாதிரி ஆயிடுறாங்க. எப்படி அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவன் படித்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை படிக்கும்போதே படிக்கும்போது அவங்க ஊரில் இருக்கிற பசங்களை இங்கே வா, அங்கே படிக்க முடியும், இந்த அமௌண்ட்டில் படிக்க முடியும், இங்கே அவன் கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து விட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கமிஷன் இருக்கு. இப்போ நான் ஒரு தேர்ட் பார்ட்டி நான் சொல்கிறதுக்கும் அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ யார் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கும்? அங்கே படிக்கிற பசங்க மேலே பசங்களே சொல்லிட்டாங்க, ஒரு டெஸ்ட் மணி மாதிரி ஆயிடுது. ஆனால் அவங்களே வந்து ஒரு ஃபோர்ஸில் தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே சார், நான் காசு செலவு பண்ணுறேன், சரி இன்ஃப்ளூயன்ஸஸ் கமிஷன் போட்டோம், இல்லை அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நான் போகிறேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கமிஷன் போட்டோம், எஜுகேஷன் நல்லா தானே இருக்குது, நான் அங்கே படித்தா டாக்டர் ஆகிட முடியும் தானே, அப்புறம் என்ன செலவு பண்ணுறதுல அதில் என்ன ஸ்கேம்? சார் இப்போ நீங்கள் வந்து ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியன் மெத்தடாலஜி படிக்கிற விதங்கள் வேறு, நம்மளுடைய சிலபஸ் வேறு, நம்மளுடைய டிசீஸே வேறு. நீங்கள் படிக்கிறது வந்து அங்கே படிக்கக்கூடிய டிசீஸ் எல்லாமே அங்கே இருக்கிறது வேறு. இப்போ நான் கூட ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, என்ன நினைக்கு அனாட்டமியெல்லாம் வந்து நீங்கள் அதாவது அந்த கடவரே தேவையில்லை, அதாவது அந்த பெண்ணமே தேவையில்லை, நீங்கள் வந்து எல்லாம் டிஜிட்டலாகவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பேசிக் ஒரு டாக்டர் ஆகணுன்றதுக்கு ஒரு பேசிக் விஷயம் எல்லா டாக்டர்ஸுமே அதை ஒத்துப்பாங்க. பேசிக் விஷயமே வந்து அந்த கடவர் அந்த ஒரு அந்த அதாவது ஒரு உடலை வச்சு சோதனை பண்ணுறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு பார்ட்ஸையும் எப்படி இயங்குறது, அதில் உள்ள டிசீஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட் பண்ணுறது, அது ப்ராக்டிக்கல் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டலாக பண்ணுறாங்க. இதுவும் நடக்குதுன்னு டிஜிட்டலாகவும் பண்ணுறாங்க. டிஜிட்டலாட்டு பண்ணும்போது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? இந்த மாதிரிலாம் வரும்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்தியன் டிசீஸ் வேறு இருக்குது. இங்கே நமக்கு இருக்கிற வியாதி வேறு, அவனுக்கு இருக்கிற வியாதி வேறு, நம்மளுடைய ஃபுட் கல்ச்சர் வேறு, அவனுடைய ஃபுட் கல்ச்சர் வேறு. நம்ம எல்லாம் படிக்கிறது அவனுக்கு ஏற்றாப்புல படிக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ CA ஆகிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவன் போய் அமெரிக்காவில் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அங்கே இருக்க டாக்ஸ் சிஸ்டம் வேறு இல்லை. நீங்கள் அங்கே போய் அங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும்ல. ஓகே, அதுமாதிரி ஒரு ஃபாரினில் CPA CFA முடிச்சுட்டு அவன் இங்கே வரான், இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதணும். நீங்கள் இந்த நாட்டுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை படித்து தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அங்கே படித்ததே வேஸ்ட்டு நாங்கள் சொல்லலை. இப்போ இங்கே CA படிச்சுட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபாரினில் போய் நீங்கள் அமெரிக்காவில் போயிட்டு பண்ண முடியுமான்னு கேட்ட அன்றைக்கி பண்ண முடியாது. அங்கே அவங்க ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 4 பேப்பர் இருக்குது அப்படின்னு நினைக்கி நீங்கள் 2 பேப்பர் எழுதினா போதும். அங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் படிக்கணும். அதே தானே டாக்டர்ஸ்க்கும். இப்போ நம்ம அங்கெல்லாம் அதை தானே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. ஏன் இங்கே மட்டும் ஃபாலோ பண்ணுறது இல்லை? ஏன் இதை சொல்ல மாட்டேன்றாங்க? ஏன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய டிசீஸை படிக்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மெடிசன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அதை பற்றி படிச்சுட்டு இருக்கீங்க. பட் இங்கே வரும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் இப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கி இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம் எழுதுங்க. இதே நீங்கள் அங்கே ஃபாரின்லேயே படிச்சுட்டு ஃபாரின்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, பிரச்சனையே கிடையாது. ஓகே, நீங்கள் அந்த எந்த யூனிவர்சிட்டி பட் இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கிறேன், ஃபாரினில் போய் படித்து அதை முடிச்சிடுறேன், MBBS முடிச்சிடுறேன், என்னால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அங்கே எதுவும் எக்ஸாம்லாம் இல்லை. அங்கே நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஓகே, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ லேஸ்பட்ட காரியம்லாம் கிடையாது. நமக்கு அந்த சீதோஷ நிலைகள் நிறைய விஷயங்கள் அதை ஒத்து போகணும். எல்லாரும் இங்கே இந்தியாவுக்கு வர தான் பார்ப்பாங்க. ஓகே, ஆனால் இந்தியாவில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எழுதி தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதே 10% 12% தான். அதுக்கப்புறம் இன்டர்ன் போகணும். உங்களுக்கு ப்ரையாரிட்டி இன்டர்னில் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, நீங்கள் கிளியர் பண்ணாலுமே அந்த இன்டர்னாட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும் இல்லையா, அது போகிறதும் கஷ்டம் உங்களுக்கு. இன்டர்ன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணுமா? இல்லை, எந்த ஹாஸ்பிட்டல், ஆனால் அது கிடைக்கிறதே கஷ்டம். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டைஃபண்ட் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபண்ட் கம்மி. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில இன்டர்ன்லாம் வந்து 5000 6000 கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன், திரும்ப நான் சொல்கிறேன், ஃபாரின் எஜுகேஷனே தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஃபாரின் எஜுகேஷன் வந்து மிஸ்கைட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அதுக்கேற்ற ப்ரிப்பேர்டாக உள்ளவாங்க. அதாவது இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீட் இல்லாமல் போகலாம். அந்த நீட் இல்லாமல் இதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் மெடிக்கல் இல்லாமல் பேராமெடிக்கலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நீட் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து நீட் எழுதாமலே நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கிறேன், ஃபாரின்லேயே நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னு நினைக்கி அது நம்ம தலையில் மிளகா. இதுதான் ஸ்கேம்னு நான் சொல்ல வரேன். ஓகே,
இதுதான் ஸ்கேமு. இது வந்து எப்படின்னா, உங்கள நம்பி ஏமாத்தி கூட்டிட்டு போறதுனால இது ஸ்கேமு. ஓகே. ஆனா இதுக்கு வந்து ஆஸ் அ பேரண்ட்டா நமக்கும் தெரியணும். இதுக்கு ஒரு கமிஷன் இருக்கான்னு கேட்டா 100% கமிஷன் இருக்கு. ஏன்னா வந்து இப்ப நம்ம இதெல்லாம் பத்தி பேசுறோம். பேரண்ட்ஸ் கிட்ட எங்களால முடிஞ்ச அவேர்னஸ நம்ம குடுப்போம். இப்போ பேரண்ட்ஸ் மீட்லலாம் போம்போது குடுப்போம். ஆனா ஒரு சில பேரண்ட் அதையும் மீறி வந்து அவங்க பேசுறது கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ன்னு வரும்போது அவங்கள ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்குன்ற மாரி போயிடுறாங்க. ஒரு சில கரியர் கவுன்சிலர்ஸ் கூட இந்த விஷயங்கள பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து இப்போ எப்படின்னா அன்னைக்கு அப்ப பணம் டோட்டலா எஜுகேஷன் வந்து பிசினஸ் தான். எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் பிசினஸ். நீங்க எஜுகேஷன் எப்போ சர்வீஸா இருந்தது? எப்பவுமே பிசினஸ் தான் அது. எஜுகேஷன் வந்து பிசினஸ் தான். கவர்ன்மெண்ட் குடுக்கக்கூடியது வந்து சர்வீஸ். இப்போ பிரைவேட் செக்டார்ஸ் இப்போ எங்கள மாரி பிரைவேட் செக்டார்ஸ் குடுக்குறது எந்த காலத்துலயுமே சர்வீஸ் கிடையாது. அது எப்பவுமே வந்து பிசினஸ் தான். ஆக்சுவலா நீங்க மத்த எல்லாத்த விட இதுல இல்ல இப்ப நீங்களே நாங்க குடுக்குறது எங்கள மாரி பிரைவேட் செக்டார் வந்து பிசினஸ் தான்னு சொல்றீங்களே. பட் அதனால உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? பிசினஸ் தானே. இப்போ நான் இல்ல வந்து சில பேர் வந்து யோசிப்பாங்கல்ல, நம்ம ஃபீல்ட பத்தி நம்ம இத பண்ணிட்டு நான் இருக்கோம். தப்பா சொல்லலையே. உண்மையா தான் நான் சொல்றேன் நானு. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல. இது வந்து நீங்க சர்வீஸா பார்க்கறது உங்களுடைய தப்புன்னு தான் நான் சொல்றேன் நானு. இது வந்து பிசினஸ் தான். எல்லா இடத்துலயுமே வந்து இது வந்து எப்படின்னா, உங்ககிட்ட நாங்க ஃபீஸ்க்கு வாங்கிட்டு தான் வந்து பண்றோம். நாங்க என்ன பண்றோம், உங்ககிட்ட ஃபீஸ் வாங்குறோம். நாங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணணும்னு சொல்றோம். அது கரெக்ட்டா பண்றோமா இல்லையான்னு பார்க்க வேண்டியது வேலை. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸ்கேம்ன்றது இங்க என்ன வருது அப்படின்னா அன்னைக்கு, உங்கள நம்ப வச்சு ஏமாத்துறது. இப்ப நான் சொல்றேன், என்கிட்ட சேர்ந்தா நான் வந்து நீட் ஒண்ணு கிளியர் பண்ணி உனக்கு மெடிக்கல் சீட்ல வந்து கவர்ன்மெண்ட் கோட்டாலயே வாங்கி குடுக்குறேன்னு சொன்னா, அது ஸ்கேம். ஓகே. அந்த கேரண்டி என்னால குடுக்கவே முடியாது. நீ என் கூட சேரு. நான் உன்ன ட்ரெயின் பண்றேன். அதுக்கு உண்டான ஃபீஸ் இவ்வளோ. இது பேர் பிசினஸ். ஸோ இங்க சர்வீஸ்ன்றது வந்து நீங்க எப்படி வந்து என்னால இது சர்வீஸ் எப்படி கொண்டு வரது? நான் கிட்டத்தட்ட 27 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். இது ஒரு பிசினஸா தான் இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி படிப்புன்றது, எஜுகேஷன்றது ஒரு சர்வீஸ் தானே, சர்வ் இண்டஸ்ட்ரி தானே. அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா கிடைக்கட்டுமே. எதுக்காண்டி நம்ம துட்டு வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம்? எல்லா இடத்துலயும் ஃபீஸ் கட்டி ஸ்கூல்ல சேர்க்கும்போது நீங்க ரூ. 1,00,000 ஃபீஸ் கட்டி தானே ஸ்கூல்ல சேர்க்குறீங்க. எல்கேஜிக்கு ரூ. 1,00,000 கட்டுறோம், யூகேஜிக்கு ரூ. 1,50,000 கட்டுறோம். இவ்வளோ செலவு பண்ணி பண்றோம்ல. அப்புறம் எங்க இருந்து இங்க சர்வீஸ் வந்தது? ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்கூல் பண்றாங்க, காலேஜ் பண்றாங்க. இது ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட். இவங்களும் எல்லாருமே பண்றாங்க. இது பேர் பிசினஸ். நான் சொல்ற வரது வந்து ஸ்கேம். ஓகே. ஸ்கேம் வந்து எப்படின்னா, இப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன். வாங்க சார், நான் உங்கள கூட்டிட்டு போயிட்டு மெடிக்கல் காலேஜ் நீங்க நீட்லாம் ஒண்ணும் எழுத வேண்டாம் சார். உங்கள கொண்டு போய் காலேஜ்ல போய் பெருசா சேர்த்து விட்டுறேன் சார். அங்க போய் ஜாலியா ஒரு ரூ. 25,00,000 தான் செலவு. போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் யார் போடுவா? அங்க இருக்கக்கூடிய விசாக்கு யார் செலவு பண்ணுவா? அங்க அக்காமடேஷன் யாரு பார்ப்பா? இவ்ளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஏன் தங்கறதுக்குலாம் அங்கேயே வந்துருதுன்னு சொல்ல. அதெல்லாம் கிடையாது. நீங்க அதுக்கு தனியா தான் நீங்க வந்து பே பண்ணி ஆகணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூ. 60,00,000 வரைக்கும் நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. அந்த 5 வருஷத்துல நீங்க ரூ. 60,00,000 வரைக்கும் செலவு பண்ணி இது பேர் தான் நான் ஸ்கேம்ன்னு சொல்றேன். இப்போ சரி உங்களுக்கு ஓகே. இப்போ அவங்க சொல்ற 25,00,000 நீங்க சொல்ற 60,00,000 இதை விட இங்க படிக்கிறதுன்றது மெரிட்ல போனா இதோட ரொம்ப கம்மி. இப்போ கவர்ன்மெண்ட் சீட் பண்ணா 18,000 தான். அதுக்கு என்ன ப்ராசஸ்? ப்ராசஸ் நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம்ல வந்து அவங்க இப்போ வச்சிருக்காங்க. நான் 12th முடிக்கிறேன் சார். ஆமா. 12th என்ன மார்க் எடுக்கணும்? நீட்ல என்ன பர்சன்டேஜ் எடுக்கணும்? அதுக்கப்புறம் என்ன அப்ரோச் பண்ணணும்? சார் இங்க நீட்ட பொறுத்தவரைக்கும் 12th முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 12th போர்டு எக்ஸாமோட மார்க் வந்து அவ்வளோ பெருசா ரெலவென்ட் கிடையாது. ஆனா நான் திரும்ப சொல்றேன், இந்த யாரோ பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்க போர்டு எக்ஸாம் மார்க் கம்மியானா பரவாயில்லன்னு நினைச்சிடாதீங்க. அது நமக்கு தேவை. ஏன்னா எல்லாத்துக்குமே நீட் வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஏன்னா இருக்கிறதே இந்தியா ஃபுல்லா இருக்கிற சீட்டே 1.06 லேக்ஸ் 1. எல்லா டென்டிஸ்ட் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,12,000 சீட்ஸ் தான் இருக்குது. ம். அதுக்கு 25,000 லட்சம் பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிடைக்காதவன்லாம் எங்க போவாங்க? அந்த போர்டு எக்ஸாம் மார்க் வச்சு தான் அவன் அடுத்த அடுத்தது கட்டத்துக்கு போகணும். போவோம். ஓகே. அதனால போர்டு எக்ஸாம் எந்த காலத்துலயும் இக்னோர் பண்ணக்கூடாது. அது வந்து என்னோட இது. அப்புறம் இப்போ நீங்க மெடிசனுக்கு போறீங்க அப்படின்னு அன்னைக்கு நீட் எக்ஸாமோட மார்க் மட்டும் தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 700 ப்ளஸ் அப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டே கிடைச்சிரும். ஓகே. இப்போ கோட்டால இப்போ பிசி, எஸ்சி, எஸ்டிலாம் இருக்க அன்னைக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஓ எஸ்சிக்குலாம் ரொம்ப இது இருக்கு போல இருக்கு, பிசிக்குலாம் ரொம்ப கம்மியான மார்க். அதெல்லாம் கிடையாது. இப்போ எஃப்சிக்கு ஒரு 660 மார்க் அன்னைக்கு, பிசிக்கு எம்பிசிக்குலாம் ஒரு 650 மார்க், எஸ்சி எஸ்டிக்குலாம் ஒரு 640 மார்க். அவ்வளோதான் வித்தியாசம். ஓ. ஒன்றும் பெரிய ஒரு டீவியேஷன்ஸ்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு உண்மையிலேயே வந்து அந்த 7.5% அந்த இடஒதுக்கீடுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா அவனும் நீட்ல வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ நீட் இல்லாம உங்களால மெடிசினுக்குள்ள போகவே முடியாது. அது ஃபாரின்ல போய் பண்றதா இருந்தாலும் சரி, இங்க பண்றதா இருந்தாலும் சரி. நீங்க நீட் எழுதிட்டு போறது தான் வந்து உங்களுக்கு நல்லது. ஓகே. நீட் எழுதாம போகவே போகாதீங்க. இது என்னோட அட்வைஸ். உங்களுக்கு மெடிசின் பண்ணணும்னா இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 60,00,000 நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? 150 மார்க் எடுத்தவங்க கூட நீ இப்போ மெடிக்கல் காலேஜுக்குள்ள போகலாம். ஓ. இது ஒரு ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன் நான். எப்படி சார் அது 150 மார்க் வாங்கினாலும் டாக்டர் சீட் கிடைக்குமா? சார் இப்போ அவங்க சொல்றாங்களே 720 மார்க், அதாவது வந்து நீட்னால வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. பார்த்தீங்க கவர்மெண்ட்டே சொல்லுது பார்த்தீங்களா? அதுவே நான் ஸ்கேம்னு சொல்றேன் அப்போ அன்னைக்கு. அதுவே பொய் தான். ஆக்சுவலாக வந்து என்னன்னா அன்னைக்கு இப்போ வந்து ஒவ்வொரு கிரைட்டீரியா ஒவ்வொரு மார்க்குக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு ஃபீஸ் வந்து வேரி ஆகுது சார். இப்போ 550 மார்க் எடுத்தவனும் நிறைய பேர் இருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த சீட் வந்து கிடைக்காது.
அவனுக்கு வந்து 40 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா வரைக்கும் கூட செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அப்படின்னா அந்த இடத்துக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணுற உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஆள் ஒருத்தர் உள்ளே போவார். ஓகே. அந்த இடத்துல பிட்டிங் மாதிரி ஒன்று நடக்கலாம். இப்போ நான் ஒருத்தன் வந்து இப்போ 1 கோடி ரூபா சொல்கிற இடத்துல இப்போ இவன் சொல்ல நான் 2 கோடி ரூபா நான் கட்டுறேன், என்னை வந்து அவன் 150 180 தான் எடுத்துப்பான்னு வச்சுங்களேன். 2 கோடி ரூபா கட்டிட்டு கூட உள்ளே போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குது. அதனால் நீட் வந்தனால எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மெரிட்டோரியஸில் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்குது. ஓகே ஃபேவராகவும் இருக்குது. அதேமாதிரி வந்து இது வந்ததுனால ஃபுல்லாக க்ளீனாட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க, அந்த இதையும் நான் ஒத்துக்கிட மாட்டேன். ஏன்னா அதுலேயும் இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸ்லாம் அவன் கண்டுபிடிச்சி எப்படி போகணுமோ அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. உண்மையிலேயே மெடிக்கல் டாக்டர் ஆகணும், நல்லபடியாட்டு நம்ம இந்தியாவிலே படித்து ஆகணும்னு நான் சொல்லக்கூடிய ஒரே வழி, நீட்டுக்கு நல்லா படிங்க, மார்க் எடுங்க, ஜென்யூனாட்டு எஃபர்ட் போடுங்க. நீட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு எல்லாரும் சொல்கிறத நம்பிட்டு இருக்காதீங்க. அதான் கேட்க வந்தேன். இப்போது வரக்கூடிய அரசும் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அரசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க, ஸோ நீட்டை வந்து பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா இனி? அதாவது வந்து சாத்தியமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நடத்தி இது பண்ண. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை. இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல் அது இருந்ததுன்னு அவங்க அதையும் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீட் வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் வரும்போது அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால இப்போ அவங்க வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ் யாரும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்குது. ஸோ நிறைய எல்லா ஸ்டேட்டும் சப்போர்ட் பண்ணும்போது நடக்கும். ஸோ இதை உட்காந்துட்டு இவங்க கொண்டுட்டு வரேன்னு நாங்கள் எப்படியும் நீட்டு பேன் பண்ண போன கவர்மெண்ட் அங்கே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டால் அல்லது இவங்களுடைய வாய்ஸ் அங்கே கேட்டானைக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கே தவிர, அதர்வைஸ் இன்னும் நான் சொல்கிறேன், இன்னும் புதுசாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வரப்போகுது. நீங்கள் எல்லாம் நீட்டை பற்றி மட்டும் பேசுகிறோம். சியூடி எக்ஸாம் ஒன்று இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று நடக்குது. நீங்கள் சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு இருக்குது. அப்படியா? ஆமாம், அதுவே உள்ளே வந்துருச்சு. அதை பற்றி யாரும் நிறைய பேருக்கு இங்கே புரிதல் கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு எனக்கு சீட்டு கிடைக்குது, நான் போய்ட்றேன். ஆனால் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டி உள்ள போகணும்னு வச்சுங்களேன், முதல்ல அது கிடையாது. இப்போ நீங்கள் எல்லா பெரிய யூனிவர்சிட்டி உள்ள போனோம் அப்படின்னு அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு எழுதணும். ஸோ இது அதான் நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஏன் இது கொண்டு வர நோக்கம் என்னவா இருக்குது சார்? கொண்டு வர நோக்கம் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது வந்து எப்படி அதாவது இப்போது அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி அது இருக்காது. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இதில் எதுவும் ஸ்கேம் இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்னென்னா நான் சொல்கிறேனே, இப்போது ஸ்டடி மெடிக்கலில் போகிறோம், இல்லை ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுன்னு வைங்களேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோச்சிங் சென்டர், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காலேஜ், இந்த மூணுக்கும் கனெக்ஷன் இருக்குமா? அதாவது கோச்சிங் கிளாஸ்க்கும் காலேஜுக்குலாம் கனெக்ஷன் கிடையாது. கோச்சிங் கிளாஸ்க்கு காலேஜ் சுத்தமாக கனெக்ஷன் இல்லை. கோச்சிங் கிளாஸ்க்கு கவர்மெண்ட் கனெக்ஷன் இருக்கும், ஏன்னா நாங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த கனெக்ஷன் இருக்கும். கோச்சிங் கிளாஸ்க்கும் காலேஜஸ்க்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாதுங்க. ஆனால் என்ன இப்போ அந்த நீட்டுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்கறது, இல்லாட்டி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங் கொடுக்கறது, இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்களா, ஸ்கேமாக இருக்குமோ நீங்கள் டவுட் பண்ணுறீங்களா, அதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு புரிதல் இல்லை. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட்னால வருமானம் இருக்கான்னா ரொம்ப பெரிய வருமானம் இருக்குது. ஒரு பெரிய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி வருஷத்துக்கு இந்தியாவில் வந்து. ஏன்னா இதில் ஜிஎஸ்டி கிடையாது, அதில் ஜிஎஸ்டி இருக்குது இல்லை. இப்போ எங்களோட இதில் வந்து ஜிஎஸ்டி இருக்குது, ப்ரைவேட் செக்டார்லாம் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ நான் காலேஜை நடத்தினா ஜிஎஸ்டி கிடையாது. ஆமாம். ஸோ வாங்குற ஃபீஸ் எல்லாம் அந்த காலேஜுக்கு போயிடுது. பட் இங்கே நான் 18% வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் என்கிட்ட கட்டினீங்கன்னா நீங்கள் 40,000 ஃபீஸ் இன்னும் 7,200 நீங்கள் கட்டுவீங்க எனக்கு. ஸோ 47,200 ஃபீஸு, ஆக்சுவலாக 40,000 ஃபீஸு, 47,200 7,200 நான் ஜிஎஸ்டின்னு கட்டிடுவேன். ஸோ இது ஒரு வருமானம், கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு வருமானம் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட். அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து போகும்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியன் பாப்புலேஷனுக்கு, இந்தியன் சிஸ்டம்க்குலாம் வந்து அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்னும் ஃப்ளரிஷ் ஆக போகுது, இன்னும் பெரிய லெவலுக்கு வரப்போகுது. இன்னும் தமிழ்நாட்டு வந்து கோச்சிங் சிஸ்டம்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஒரு 5-6 வருஷமாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அதாவது சிஏக்கு இருந்திருக்கும், ஐஏஎஸ் இருக்கும், அதுக்கெலாம் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ் கோச்சிங் கிளாஸ்னால் நீங்கள் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க. நாங்களாம் நார்த்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 99லேயே நான் போயிட்டேன், நான் பாம்பே போனேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போயே ரொம்ப பெரிய லெவலில் நடந்துக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ இது வந்து எப்படி உங்களால் இதுக்கப்புறம் இப்போ தான் தமிழ்நாடு வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீட் வந்ததுனால இந்த கோச்சிங் பிஸ்னஸும் பெருசாக வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து மற்ற போர்டு எக்ஸாம் மார்க் வச்சுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். இல்லை, நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ கோச்சிங் சென்டர்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் இதாக பேசுறதுனால கேட்குறேன், இது வந்து இந்த கோச்சிங் சென்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இது ரொம்ப அபத்தமானது, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அப்படி ஏதாவது விஷயங்கள் நடக்குதா?
இது எனக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு டம்மி ஸ்கூல் கான்செப்ட் ஒத்து வராது. ஓகே. டம்மி ஸ்கூல் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. அப்புறம் வந்து ஃபால்ஸ் ப்ராமிசஸ். இப்போ நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்க, இப்போ பெரிய பெரிய பேனர்ஸில் வந்து இப்போ போஸ்டர் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போஸ்டர் பாய்ஸ், போஸ்டர் கேர்ள்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க, ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி 4 இன்ஸ்டிடியூட் அவர் என்கிட்ட படிச்சா கிளைம் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் வந்து ஃபால்ஸாட்டு கிளைம் பண்ணுறது எப்படி கிளைம் பண்ண முடியும்? அவர் ஒரு சென்டர்ல தானே படிச்சிருப்பாரு. அவர் ஒரு சென்டரில் படிச்சிருப்பார். இப்போ நான் ஒரு எக்ஸ் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், ஒய் இன்ஸ்டிடியூட்டும் கிளைம் பண்ணோம், ஜெட் இன்ஸ்டிடியூட்டும் கிளைம் பண்ணோம். எப்படி நினைக்க அது ஒன்று, அதாவது பணம் நிறைய இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பையன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான் அப்படின்னு நினைக்க, ஏதாவது லோக்கல் இன்ஸ்டியூட் சின்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிறான் நினைக்க அவனை விலை கொடுத்து வாங்கிறது. BMW கார் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நாட்டில் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். என்ன சார் சொல்றீங்க? ஒரு போஸ்டர்ல போட்டோ போடுறதுக்காக? ஆமாம், அதெல்லாம் இருக்குது சார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸு இல்லாட்டி உங்களுக்கு இந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெருசாக தெரியாது. இல்லை சார், இப்போ நார்மலாக இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போதும் சரி, வெளியில் பேனர் தான் சார் வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கக்கூடிய ஸ்கேம் வேறு இருக்குல்ல. ஓகே. அதெல்லாம் நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மெரிட்டில் போனீங்கன்னு நினைக்க நம்ம எல்லாமே தப்பிச்சிடும் சார். மெரிட் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது கிராஸ் ரூட்டுக்கு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஸ்கேமில் மாட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இதுக்கு ஒரே வழி என்னென்னா படிங்க, வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போது நம்ம என்ன, ஆஸ் எ டீச்சர், நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், நான் என்ன சொல்லுவேன், படித்தாதான்ப்பா உண்டு, வேறு வழி கிடையாதுப்பா. இப்போ வந்து என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, அதனால் நான் சீட் வாங்கிடுவேன் அப்படின்றது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் வாங்கிடுவேன்றது வந்து அது உங்களுடைய இதை பொறுத்து. அதில் ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அதுலேயும் தொட்டு கொடுத்து ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு போனாலும் சரி, ஸ்கேமில் மாட்டாமல் போகணும்னு நினைக்கிறீங்களா? சரி, இது வந்து எஜுகேஷனில் வந்து நீங்கள் புதுசாக கேள்வி, எல்லா ஃபீல்ட்லையும் இந்த ஸ்கேம் இருக்குது. ஆமாம். நீங்கள் மெடிக்கல் லைனில் இல்லையா, எல்லாம் அது எஜுகேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான், பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்க நம்ம வந்து எஜுகேஷன் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாகவே பார்த்து தொலைச்சிட்டோம் இது வரைக்கும். எஜுகேஷனும் எப்படி, இப்போ மெடிக்கல், இப்போ போகிறோம் டாக்டர்ஸ் கிட்ட நடக்கக்கூடிய, இப்போ மெடிசன் இண்டஸ்ட்ரி நடக்கக்கூடிய ஸ்கேமே வந்து அது ஒரு சர்வீஸ். அதில் இருக்கக்கூடிய ஸ்கேமையும் நம்மளால் ஸ்கேமே வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, ஏற்றுக்கிட கஷ்டமாட்டு இருக்கும். அதே தான் எஜுகேஷனுக்கும் ஏற்றுக்கிறது கஷ்டமாட்டு இருக்கும். ஆனால் உண்மை அது தானே. ஓகே, உண்மை தானே, எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்க, இப்போ எந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வளருது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள எல்லா புல்லுரைகளும் எல்லாரும் வரதான் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் தான் நான் சொல்லுவேனே தவிர, இது வந்து நடக்கவே நடக்காது, இவங்கெல்லாம் பண்ணுறது தப்பு தான் பண்ணுறாங்க, அது அடுத்த விஷயம். பட் இதில் வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அவ்வளோதானே தவிர, இப்போ நிறைய பேர் வந்து சொல்லலையே, இப்போ வந்து வெறும்னா ஒரு ஆயுர்வேதிக் படிச்சுட்டு அலோபதிக் மெடிசன் எழுதி கொடுக்குறதுலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்கு. நான் ஹோமியோபதி முடிச்சுட்டு 3 வருஷமா அவங்களுக்கு 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு டாக்டர் இப்போ நேற்று கைது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அதுக்காண்டி வந்து எல்லா டாக்டர்ஸையும் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போமா? கிடையாது இல்லை, எல்லாருமே குறை சொல்லலாம் முடியாது இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி வளரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி வெளியிலேருந்து இந்த மாதிரி ஸ்கேம் அது இதில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீட்டெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம கேள்விக்கணும், அது எப்படிப்பா நீட் இல்லாமல் நீ எப்படி மெடிசன் பண்ணணும்? நம்ம என்ன பண்ணுறோம், நீட் இல்லாமலே மெடிசன் பண்ணாமல் உடனே ஆசைப்படுற பேராசை மாட்டிக்கிடுறோம். இப்போ என்கிட்ட வந்து இல்லை சார், நார்மலாக அப்படி தானே சார் நினைப்பாங்க. நீட் சென்டர், நீட் எக்ஸாம் போகணும்னா அதுக்கு நான் ட்ரைனிங் போகணும், அதுக்கு நான் செலவு பண்ணணும், எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன்னா திருப்பி நான் 1 வருஷம் வெயிட் பண்ணணும், இதுக்கு நான் 25 லட்சம் கொடுத்துட்டேன்னா நான் டேரெக்டாக ஃபாரினில் போய் படிச்சிருவேன். அப்படியே ஏமாறு தான் செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் மெடிக்கல் காலேஜில் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அது ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா நீங்களே வீட்டில் கூட தான் வந்து படிக்கலாம். படிக்கிறதுனால மென்டர்ஷிப் கைடெல்லாம் இருந்தது நினைக்க நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு போயிடலாம். ஒன்றும், அதாவது கோச்சிங் கிளாஸ் வரவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்ல முடியாது. கோச்சிங் கிளாஸ் போகாதவங்க எல்லாருமே வந்து நீ மெடிக்கல் காலேஜ் உள்ள போகலன்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ என்கிட்ட 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே மெடிக்கல் காலேஜில் போகிறது இல்லைல்ல. இப்போ நான் வந்து இப்போ உங்ககிட்ட, இப்போ நீங்கள் என்கிட்ட அட்மிஷன் எடுக்க வரீங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உங்களை டாக்டராக வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கி, இது பேர் ஸ்கேம். நான் அதை தான் நான் சொல்லுவேன். நான் இது பேர் ஸ்கேம். நீங்கள் சேர்த்துட்டீங்க, எங்களால் முடிஞ்சால் எல்லா ட்ரைனிங்கும் நான் கொடுக்குறேன். நான் அதனால தான் எந்த காலத்துலையுமே பேரண்ட்ஸ் கிட்டே எப்போ பேசும்போதும் இந்த ஒரு வார்த்தை, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக ஆக்கிடலாம் அப்படின்ற வார்த்தையே வராது. பையன் ட்ரை பண்ணோம், அவனும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். பாஸ்ன்ற பாஸ்கரன்ல சந்தானமும் ஆரியாவும் சொல்கிற மாதிரி வேறு இல்லை சார், இதுதான் உண்மை. ஆக்சுவலாக வந்து நீங்கள், அதாவது ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, நான் வந்து கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன்ட்டு, அதுதான் ஸ்கேம்னு நான் சொல்ல வரேன். ஓகே, நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன வந்தது, இதுதான் ஸ்கேம். ஆனால் உண்மை அது கிடையாது. அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்காண்டி என்ன பண்ண, அது பேர் தானே ஸ்கேம். நீங்களும் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருப்பீங்கல்ல, அப்படின்னு அதுதானே ஸ்கேம். இப்போ நான் வாக்குறுதியே கொடுக்கல, இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுன்றேன். இப்போ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுற என்ன நம்ப மாட்டீங்க, வாக்குறுதி கொடுக்குறவங்க நான் நம்புவீங்க, அவ்வளோதான்.
இப்போ எல்லா சரி, இப்போ சிஸ்டம் நீங்களே உங்களை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட மனநிலை என்னவாகும்? அதாவது ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சிலர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ரொம்ப அது கனவோடு உள்ளே வராங்க பார்த்தீங்களா, அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் பசங்க வந்து பழகிட்டாங்க. முதல்ல அளவுக்கு கிடையாது. இப்போ ஓரளவுக்கு வந்து அது அந்த தோல்வியை ஏற்றுக்கூட மனப்பக்குவம் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. அதனால் ஒன்றும் பெரிய இல்லை, அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா நீங்கள் 2 வருஷம் ஸ்கூலில் படிச்சுட்டீங்க, ஃபுல் டே ஸ்கூலில் இருக்கிறீங்க. உங்களால் எப்போ நீங்கள் வந்து கோச்சிங் தனியாக, இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் வேறு, அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் வேறு. ஸோ இதுக்கு தனியாக படிக்கணும், அதுக்கு தனியாக படிக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கே எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவனுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடிக்கிறான். ஒரு சில பிள்ளைங்களாம் 3 வருஷம்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதுக்காண்டி ஃபெயில் ஆகிட்டாங்களாம் நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். 450 மார்க் எடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில், 10 இருக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த வாட்டி 500 மார்க்கு, அது 10 இருக்காது. அதுக்கப்புறம் 3வது அட்டெம்ப்ட் வரும்போது 600 மார்க் எடுப்பாங்க. அப்போ தான் உள்ளே போகிறாங்க. அப்படியே ஒரு சில கேண்டிடேட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் ப்ரொசீஜர் வழியாக போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு எந்த ஸ்கேம்லையும் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் போர்டு ரிலேட்டடாக அதை சொல்ல வந்தீங்க, அது என்ன இது சார்? ஸ்டேட் ப்ரொசீஜர், அதாவது ஸ்டேட் போர்டு எப்படின்னு நினைக்க நிறைய பேர் வந்து பிள்ளைங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்சிஆர்டி சிலபஸ், சிபிஎஸ்சி சிலபஸ், என்டிஏ நடத்துது, அதனால் ஸ்டேட் போர்டுக்கு வந்து நிறைய பசங்க உள்ளே வரமாட்டேன்றாங்க. ஆனால் நான் ஒன்றே சொல்கிறேன், ஸ்டேட் போர்டு சிலபஸ் இந்த வாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிரச்சனை என்ன நினைக்க, எக்ஸாம் சிஸ்டம் தான் வேறையாட்டு இருக்குது. ஓகே, எக்ஸாம் சிஸ்டம் ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா மனப்பாடம் பண்ணி எழுதுகிற சிஸ்டம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு போர்டு எக்ஸாம் சிஸ்டமாட்டு இருக்குது. பட் எம்சிக்யூஸ் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து மனப்பாடம் பண்ணியெல்லாம் எழுத முடியாது. நீங்கள் அந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவோம், நீங்கள் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஆன்சர் கொண்டுட்டு வரணும். அப்படி வந்து அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு கொஸ்டின் இருக்கும், அதை படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க, இப்போ எழுதிட்டு வரீங்க. ஆனால் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிலபஸ். இப்போ நான் ஜேஇக்கு நான் கிளாஸ் மேக்ஸ் டீச்சர், நான் ஜேஇ கிளாஸ் இருக்கும்போது நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கு எனக்கு வந்து ஸ்டேட் போர்டு புக்கு தான். அவ்வளோ அழகாட்டு இருக்குது ஸ்டேட் போர்டு புக்கு. ஆனால் வந்து நம்ம படிக்கக்கூடிய விதங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் மூலியமாக தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நீட் வந்து ஒன்லி ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதே வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். இல்லை, அது தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. ஓகே, ஆனால் ரியாலிட்டி என்ன, எல்லாத்துக்குமே ஏன்னா சிலபஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்கன்ற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. நீட்டுக்கு ஏற்றாப்புலேயே வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் கரிக்குலம், அதாவது சிலபஸ் டிசைன் ஆகிடுச்சு. எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் தான் இன்னும் வந்து நம்மளால் அது ஸ்டேட் போர்டில் மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, சிபிஎஸ்சியில் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்போ சிபிஎஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவனால கூட நீட்டு கிளியர் பண்ணுறது கஷ்டம் தான். அவன் சிபிஎஸ்சி படிக்கிறான்றதுனாலே நீட்டு கிளியர் பண்ணுறான்னு சொல்ல முடியாது. அதுக்கு தனி ப்ராக்டிஸு. அது அங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது, இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து ஸ்டேட் போர்டு பசங்க வந்து ஃபஸ்ட்டு யாராவது பார்க்குறீங்க, யாராவது பண்ணுறீங்கன்னு நினைக்க, இது நமக்கு உண்டான எக்ஸாம்னு நினைக்க வேண்டாம், நம்ம படிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம சிலபஸ் தான் நம்மக்கிட்ட, நம்ம புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன நினைக்க, படிக்கிற விதத்தை கொஞ்சம் மாற்றுங்க, புரிஞ்சு படிங்க. ஒரு கான்செப்ட் வந்து எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சு படித்தாலே வந்து அவங்களால கிளியர் பண்ணிட முடியும் சார். இப்போ ஜென்ரலாக வந்து கோச்சிங் சென்டர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுவும் பர்டிகுலராக நீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், எக்ஸாமுக்கு அப்புறம் இந்த மாதிரியான நீட் கோச்சிங் சென்டர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதில் ஜென்யூனிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை ஃபீஸுன்றது இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுமா? அதோட வரையறை ஏதாவது இருக்கா சார்? இப்போ நானும் கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் நடத்துகிறேன், நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் நடத்துகிறேன். ஜென்யூனிட்டி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சார். இப்போ நான் கூட நான் தான் ஜென்யூன் நான் சொல்லிட்டு இருப்பேன். பட் ஆனால் வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லா விஷயங்களுமே தெரியும். இந்த ஜென்யூன் அதெல்லாம் கிடையாது சார். எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். வாங்குகிற ஃபீஸு, அவன் 1 லட்ச ரூபா வாங்குறான், 50,000 வாங்குறான், 80,000 வாங்குறான், 2 லட்ச ரூபா வாங்குறான், அந்த ஃபீஸ்க்கு உண்டான சர்வீஸு கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ லோக்கல் 2 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குறீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குறீங்க, 2 இடத்துலையும் பெட் ஒரே மாதிரி தான் இருக்கும்போது தூக்கம் வந்தால் தூங்க தான் போகிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அந்த 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் வேணுமா, 2 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் வேணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்காண்டி இங்கே வந்து இதில் எப்படி என்ன சர்வீஸ்ன்றது நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். சர்வீஸ்ன்றது இப்போ நான் என்னோட சர்வீஸை நான் சொல்கிறேன். நான் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடியது, நான் வாங்குகிற ஃபீஸுக்கு வெறும் 4 விஷயங்கள் தான் நான் ப்ராமிஸ் பண்ணேன். 1, ஃபென்டாஸ்டிக் ஃபேக்கல்ட்டிஸ், நல்ல ஃபேக்கல்ட்டிஸு, ஃபுல் கவரேஜ் அழகாட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து டெஸ்ட்டு, எப்போவுமே டெஸ்ட்டு நடக்கும், எல்லா டெஸ்ட்டும் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். செகண்ட், இது டெஸ்ட்டு, நான் அழகான ஒரு டெஸ்ட் சீரிஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன், நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் கொடுக்குறேன், நல்ல டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறேன், நான் என்னால் முடிஞ்ச நல்ல மெட்டீரியல் ஒன்று கொடுக்குறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு தேவையான, அதை என்ன சொல்லுவாங்கன்னா மென்டர்ஷிப்னு சொல்லுவோம், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ். நான் வாங்கக்கூடிய ஃபீஸுக்கு இதுதான் ப்ராமிஸ். நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க, அதனால் உங்களை நான் கிளியர் பண்ணி வச்சுருவேன், அந்த ப்ராமிஸ் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி கொடுக்குற இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் அப்போ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஸ்டியூட் அது கொடுக்கறதும் இல்லை, அது நான் பார்த்த வரைக்கும். ஓகே, அடுத்து இது வந்து ஒரு பாட்டு.
அதே மாதிரி நாங்கள் நான் சொல்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்டயும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் உங்ககிட்ட இருந்து 4 இதை எதிர்பார்ப்பேன். எப்படி அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிட்டீங்க, ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நாங்கள் வைக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் எழுதுங்க. ஸோ அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிருங்க. ஓகே. அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு அன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த மென்டர்ஷிப் சர்வீஸ் அது இதெல்லாமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 ப்ராமிஸ் உங்களோடது, எங்களோட நாங்கள் வாங்குகிற ஃபீஸுக்கு உண்டான, நாங்கள் சர்வீஸ்க்கு உண்டான ப்ராமிஸ் நாங்கள் இந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாலே கிளியர் பண்ணிடலாம். ஓகே. இதில் வந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு 4த்துல நான் ஏதோ ஒன்று குறை வச்சுட்டாலும் பசங்களோட கரியருக்கு அவுட்டு. பசங்க அந்த 4த்துல ஏதாவது ஒன்று அவங்க மிஸ் பண்ணிட்டாலும் அவங்களோட கரியர் அவுட்டு. ஆனால் இதெல்லாம் மீறி தானே சார் தோல்வியும் வருது. எதெல்லாம் இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் சார் அதனுடைய பர்சன்டேஜ் கம்மி சார். ஓகே. அந்த தோல்வியோட பர்சன்டேஜ் கம்மி. ஓகே. நீங்கள் ஒன்றே புரிஞ்சுக்கணும். நான் இப்போ பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஆஸ் அ பேரண்டாட்டு நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை படிச்சுக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் படிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை சார், எப்படி படிக்கிறாங்க, எந்த மாதிரி பண்ணாங்க. இப்போது நம்ம பசங்களுக்கு வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், பயம் வந்துடும். ஆனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் எக்கச்சக்க டெஸ்ட்டு எழுதி ஆகணும், நிறைய டெஸ்ட் எழுதணும். ஆனால் ஒரு டெஸ்ட் வச்சுங்களா ஓடி போயிடுவாங்க. ஏன்னா இது நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே எப்படி படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாதில்ல, எங்களுக்கு தெரியும்ல அவன் பையன் எப்படி படிக்கிறான்ட்டு. ஸோ அதனால் வந்து இதை மீறி தோல்வி வருதுன்னு கேட்டால் கண்டிப்பாக வருது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்குங்க தேவை. ஸ்மார்ட் ஒர்க்குங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப அதிகம், ரொம்ப அவசியம். ஓகே. ஸ்மார்ட் ஒர்க் மட்டும்தான் அவசியம் உங்களுக்கு இங்கே. ஓகே. அதாவது வந்து இப்போ இன்னொரு பிரச்சனையை சொல்கிற பாருங்க, ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன இதை கூட நீங்கள் ஸ்கேம்னு கூட சொல்லிக்கலாம். ஸ்கூல்லையா? அதாவது ஸ்கூலில் எப்படி நினைக்க, அதாவது ஸ்கேம்னு நினைக்க நான் அந்த அர்த்தத்தில் பணத்தோட இதில் சொல்லலை. ஓகே. இப்போ என்னன்னா 11th சிலபஸ் இருக்கு இல்லையா, இப்போ போர்டு எக்ஸாம் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. இப்போ போர்டு எக்ஸாம் எடுத்துட்டாங்க. ஓகே. 11th சிலபஸ் வந்து இப்போ திரும்ப இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ. ஆனால் நீட் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 60% நீட்டோ ஜேயு எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் 60% 11th சிலபஸ் பேஸ் பண்ணி தான். ஓகே. ஆனால் வந்து இது யாருக்கும் புரிதல் இருக்க மாட்டேன். எல்லாம் 12th மட்டும் படிப்பாங்க, 2 வருஷமாக சேர்த்து 12th படிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்களை 12th போர்டில் நல்ல மார்க் எடுப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஷைனே ஆக முடியாது. ஏன்னா 11th இது மறந்துருக்கும், மறந்து படிக்கவே இல்லையே. ஓகே. படித்தா தானே மறக்கிறதுக்கு, ரொம்ப மேலோட்டமாக தானே பண்ணுறாங்க அவங்க. போர்டு எக்ஸாம் இருந்த வரைக்கும் போது ஓரளவுக்கு சீரியஸ்னஸ் இருந்தது. இப்போ அதை ரிமூவ் என்ன கவர்மெண்ட் ஒரு நல்ல நோக்கத்தில் எடுத்தாங்க. என்ன நோக்கத்தில், எதுக்கு டபுள் ப்ரெஷரு, தேவையில்லாமல் 12th மட்டும் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நல்ல நோக்கத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அது மற்றவங்க ஸ்கூல்ஸோ மற்றவங்கலாம் மிஸ்யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வந்துடுது. ஓகே. ஸோ நீங்கள் 11th படிக்கணும். இது அகாடமிக்கலாக நான் சொல்கிறது நான். ஓகே. ஸோ இதுதான் இது வந்து அமௌண்ட் விஷயமாட்டு வரக்கூடிய ஸ்கேம் கிடையாது, இது வந்து பசங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேமாக நான் சொல்கிறேன் நான். ஓகே. இப்போ ஜென்ரலாக இப்போ இந்த மாதிரி 12th இப்போ ஆல்ரெடி 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பசங்க எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அவங்கவுங்க துறையை சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அடுத்தது ஹையர் எஜுகேஷன் அவன் சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எதை அவன் ஃபாலோ பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இப்போ இன்ஜினியரிங் போகிறான் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும்? சார் இது வந்து என்னோட அட்வைஸாக எடுத்துக்கிட வேண்டாம். ஏன்னா நான் ஜென்ரலாக அட்வைஸ் நான் விரும்புறதில்லை, நானும் கொடுக்குறதில்ல, எனக்கு கொடுத்தாலும் நான் விருப்பப்படுறதில்லை. சஜஷனாக எடுத்துக்கலாம். இது ஒரு சஜஷன், நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷனை வச்சுப்போம். அதாவது எந்த துறைக்கு போகணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன முடிவு பண்ணால், நீங்கள் மெடிக்கல் போகிறீங்க, மெடிக்கல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்டு சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. ஓகே. இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு சில சயின்டிஃபிக் டெஸ்ட்லாம் வந்துருச்சு, நீங்கள் எந்த ஃபீல்டில் போன அன்றைக்கி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் டாக்டர் ஆகணுமா, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த நீட் எக்ஸாமுக்கு உண்டான ப்ரொசீஜர், என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும், எப்படி எக்ஸாம் எழுதணுன்ற ப்ரொசீஜரை 100% ஃபாலோ பண்ணுங்கள். மீடியேட்டர் யார் வந்தாலும் நம்பிடாதீங்க. அதேமாதிரி இன்ஜினியரிங் பண்ணணுமா, இப்போ 2 விதமாட்டு நீங்கள் ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாட்டு கவுன்சிலிங் மூலியமாக போகிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் மூலியமாக போகிறதுக்கு போர்டு எக்ஸாம் முக்கியம். ஓகே, நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். நல்ல போர்டு எக்ஸாம் மார்க் எடுத்துகிட்டு மெரிட்டில் போயிட்டீங்கன்னா அன்றைக்கி திரும்ப நம்ம அந்த ஸ்கேம்லேருந்து எல்லாத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஓகே. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு, பெரிய அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னு நினைக்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வச்சுட்ருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நல்லபடியாக ஷைன் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னு நினைக்க நீங்கள் தப்பிச்சிடலாம். அதாவது அல்டிமேட்டாக என்ன தெரியுமா சார், படிச்சிங்கன்னா தப்பிச்சிடலாம் சார். ஓகே. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. படிச்சிங்கன்னா அதான் நம்ம நினைக்கிறோம், என் பிள்ளை நிறைய படிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. அது வந்து என்ன நினைக்க, ஒன்று போர்டு எக்ஸாம் படிக்கிறாங்க, இல்லாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்க, 2த்தையும் சேர்த்து படிக்கிறதில்ல. ஓகே. ஆனால் இப்போ 2மே தேவைப்படுது. இப்போ அவன் 2 எக்ஸாம் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இப்போ வந்து சார் அது எப்படி சார் பண்ணலாம், அது அப்படி இப்படின்னு நம்ம போராட்டம் பண்ணலாம் அடுத்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. நீங்கள் 2 சார் அதுதான் ப்ரெஷராக மாறுது அப்படின்ற டாக்லாம் இருக்குல்ல சார். சார் இப்போ நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போது நீங்கள் எங்கே சார் ஸ்ட்ரெஸ் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பையனுக்கு எப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுப்பீங்க? ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி கண்டிப்பாட்டி இருக்குது.
இப்போ என் பொண்ணுக்கு இந்த ப்ரெஷர் வந்தால் ஒத்து பண்ணு கேட்டால் நான் ஒத்துக்கிட மாட்டேன். அதனால் நான் அதுக்காண்டி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நாளைக்கு அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, அங்கே ப்ரெஷரே இல்லாமல் வேலை செய்ய முடியும்னு சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல போய் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ், எம்என்சி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 2K கிட்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப நாளைக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். அவங்க கம்பெனி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க மேனேஜர் கீழே வேலையே செய்ய முடியறதில்ல. என்ன நினைக்க அவங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணவே தெரியலை. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நான் என்ன சொல்லி தரோம் எனக்கு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டையும் எடுத்து தான் ஆகணும். ஓவர் ப்ரெஷர் ரொம்ப தப்பு. அதுக்காண்டி ரொம்ப ப்ரெஷரே கொடுக்கக்கூடாதுன்றதும் தப்பு. ஒரு ப்ரெஷர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இந்த வயசுக்கு உண்டான ப்ரெஷர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதாவது வந்து அந்த ப்ரெஷர் இல்லைன்னா அன்றைக்கி அப்புறம் அந்த பையனை ட்ரெயின் பண்ணுறதுல அர்த்தமே இல்லையா சார்? நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணி அழுத்தி நாள் ஃபுல்லாக படி அது பண்ணி, நான் அப்படிலாம் சொல்லவே வரல. ஆனால் படிக்கிற நேரத்தில் படிப்பான்னு சொல்கிறது வந்து ஒரு ப்ரெஷர் தான். அந்த ப்ரெஷரை போடுங்கன்றேன். அது உண்மையிலேயே நல்லது. ஸோ ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாம். என்ன பண்ணுறாங்க பசங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க அவங்கள வந்து நம்ம பக்குவப்படுத்தணும். ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன இதை கூட ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணுறாங்க, ஒரு பெரிய வேலையாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு அதுதான் மென்டர்ஷிப்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் புரிய வைக்கணும். அந்த புரிய வச்சு அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வந்து என்னுடைய சஜஷனாக சொல்லுவேன். எல்லா எக்ஸாம்ஸ், எல்லா படிப்புக்கும் இப்போ எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். நீங்கள் தயவு செஞ்சு அது மூலிமா போனீங்க அப்படின்னா எல்லா ஸ்கேம்ல இருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகே, நடுவில் எந்த மீடியேட்டர் இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். இல்லை நான் வந்து அந்த ஸ்கேம் இந்த ஸ்கேம் நடக்குது அப்படின்னு நினைக்கி நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போனீங்கன்னா ஸ்கேமில் மாட்டிப்பீங்க. இல்லை, இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்கேம் பற்றி பேசணும். இங்கே ஏதாவது மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்கேம் நடக்குதா? இங்கே நார்த்தில் எக்கச்சக்கமாக நடக்குது. ஓகே, இப்போ ரீசெண்டாக என்ஆர்ஐ ஸ்கேம் நடந்துச்சுல்ல. ஓகே, என்ஆர்ஐ கோட்டாவில் சீட் வாங்கினாங்கல்ல, அவன் என்ஆர்ஐ கிடையாது. ஆனால் என்ஆர்ஐ கோட்டல் சரி இப்போ கவர்மெண்ட் சொல்லுதில்ல, இப்போ நாங்கள் வந்து நீட் வந்தோன்னா ட்ரான்ஸ்பரன்ஸ் வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கேயும் ஸ்கேம் நடக்குது. ரெண்டாவது முக்கியமான ஒரு ஸ்கேமு நார்த்தில் நம்ம ஊர்லேயும் வந்துட்டு இருக்கு, சைலண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் லீக்குன்ற மாதிரி ஒரு பேப்பருக்கு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறது கிடையாது. ஓகே, ஆனால் நடந்துச்சு. நான் அதாவது வந்து அதுக்கு பிடிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பேப்பருக்கு 2 லட்ச ரூபா, ஒரு பேப்பருக்கு 3 லட்ச ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்குது. ஒரு சில அது உண்மையாகவும் இருக்கு, ஃபேக்காகவும் வாங்குறாங்க. ஆமாம், ஃபேக்காகவும் வாங்குறாங்க, உண்மையாகவும் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு எது நல்லது எது கெட்டது? உண்மையாக வாங்கினா அது ரொம்ப டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். போன வருஷம் ஆயிடுச்சு இல்லை சார்? போன வருஷம் 4 பேர் அரெஸ்ட்டும் பண்ணாங்கல்ல. ஓகே, கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணதுக்கு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வாங்கிட்டு லீக் பண்ணதுக்குலாம் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. எல்லாம் நடக்குது. நீட்டுக்கு தான். ஓகே, நீட் எக்ஸாமுக்கு தான் இது நடக்குது, நடக்காமலாம் இல்லை. இப்போ ஏன்னா 25-26 லட்சம் பேர் எழுதுறாங்க. எவ்வளோ பெரிய பணம் படக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல இப்போ ஒவ்வொரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட், இதில் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் இன்வால்மெண்ட் இருக்குமானா இருக்கும். பணம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆக தான் செய்வாங்க. இதில் நம்ம கிளாஸ் பையனுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைக்க அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அந்த காம்படிஷனில் வந்து அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. கோச்சிங் சென்டரே அதை பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஊரில் அது கிடையாது சார். நம்ம ஊரில் வந்து இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கோம். நம்மளாம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறதுல நார்த் சைடை பற்றி பேசிட்டேன். அங்கே வந்து அது லைஃப், அது ஒரு பெரிய ஒரு லைஃப் லைனே கோச்சிங் கிளாஸாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபைட்டே பயங்கர ஃபைட்டில் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கி அவங்க கிளாஸில் வரத்துக்கு இப்போ என்ன நல்லா பாருங்கள், நிறைய இந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நிறைய ஆல் இண்டியா ஃபஸ்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸ் எந்த எக்ஸாம்லாம் எடுத்துங்க, ஓகே, 90% நார்த்லேருந்து இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் எல்லாரும் அறிவாளியும் உட்காந்துட்ருக்கான். இந்த வேட்டையின் படத்தில் வர கண்டென்ட்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார், அது ஒரு தப்பே கிடையாது. அதெல்லாம் ஆக்சுவலாக அது வேட்டையின் இந்த ஊரில் ஏன் ஓடலன்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓகே, அது நல்ல கரெக்டாக அந்த ஸ்கேம் வந்து கொஞ்சம் கொண்டுட்டு வந்தாங்க, கரெக்டாக கொண்டுட்டு வந்தாங்கண்ணா, ஓரளவுக்கு அந்த வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஆமாம், அது உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, அந்த மாடலை வச்சுக்கிட்டு ஒரு ஃபஸ்ட் ரேங்க் போடுவாங்கன்னு அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான். ஓ இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து போஸ்டர் பாய்ஸ்ன்னு சொல்கிறதே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்கிறதே வார்த்தையே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே சார். உண்மை தானே சார், போஸ்டர் பாய்ஸ் தானே சார். ஓகே, அவங்க தானே சார் எங்களோட அடுத்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸு. இப்போது என்கிட்ட நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்ட்டு யாரும் பார்க்கறது இல்லைல்ல. என்கிட்ட எவ்வளோ பேர் மார்க் எடுத்திருக்கான்னு தானே பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் ரிசல்ட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இடத்துல 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறானுங்க, 10 பேர் ரேங்கர் வராங்க. என்கிட்ட படிக்கிறது 20 பேர் படிக்கிறான், ஒருத்தன் ரேங்க் வரான். நான் ஒருத்தனோட போஸ்டரை போட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன், அவங்க 20 பேர் ரேங்கை போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு யார் பெரிய ஆள்? அவன் தான் பெரிய ஆள். அவன்கிட்ட எத்தனை பேர் படித்தா நீங்கள் கணக்கு போட மாட்டீங்க. ஓகே, போஸ்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஓகே, அப்படின்னா தான் போஸ்டர் பாய்ஸ். இப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் பின்ன அதுக்காண்டி சார், இப்போ நாங்கள் சின்ன இன்ஸ்டியூட்ஸ்லாம் எப்படின்னா நாங்களே ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். நாங்களும் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். அதனால் நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஓகே, அப்புறம் நாங்கள் நெய்பர்ஹுட்டில் நடத்துகிற ஆட்கள்ன்றனால எங்ககிட்ட படிக்கிறவங்களாம் யாராக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்கார பசங்களாக இருப்பாங்க, நம்ம அங்கே இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்கள பின்ன அவங்ககிட்ட நம்ம எப்படி இது பண்ணிட்டு இருக்க முடியும்? ஓகே,
ஸோ இது வந்து ஜென்ரலாக பெரிய இன்ஸ்டியூட், நான் பெரிய இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கறனால நான் சொல்கிறேன். நான் ஓகே. பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ அவங்கள்ட்ட வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்கிங்கே எடுக்கல அப்படின்னா வெளியிலேருந்து சென்டரில் ஸோ நம்ம ரேங்க் எங்ககிட்ட வரல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எங்ககிட்டன்னா என்கிட்ட இல்லை. இப்போ நம்ம என்னோட லெவலுக்குலாம் அது யோசிக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம BMW கார் கொடுத்தா கூட்டு வர முடியாது. என் லெவலுக்கு யோசிக்க முடியாது. நான் என்ன இப்போ பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க டேர்ன் ஓவரே பார்த்தீங்கன்னா அவங்க 9,000 10,000 கோடி ரூபா பண்ணுற ஆட்கள், வருஷத்துக்கு அவ்வளோ பெரிய டேர்ன் ஓவர் பண்ணுற ஆட்கள். அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட சப்போஸ் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல, அவங்க காம்படிட்டிவ் இல்லாட்டி பக்கத்தில் இருக்க இன்ஸ்டியூட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க சும்மா விட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவாங்க? அவங்க பசங்களை வந்து எழுதி வாங்கிடுவாங்க, அவ்வளோதான். பசங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு பசங்களோட டெஸ்ட் நான் இந்த கிளாஸில் தான் படிச்சுருவாங்க. ஓகே. அது பசங்களும் சொல்லிடுவாங்க, சார் ஒன்றுமே இல்லை, இப்போ நான் 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்றேன், ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரேன், எனக்கு வந்து அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து நான் படித்த இன்ஸ்டியூட் எனக்கு 5 லட்ச ரூபா ரிட்டர்ன் தருதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் தர முடியுது, தந்துருச்சு. பக்கத்தில் இருக்க காம்படிட்டர் வந்துட்டு 10 லட்ச ரூபா கொடுக்குறான். ஓகே. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த லாயல்ட்டி ஹானஸ்டிலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லை, இப்போ சரி பசங்க கிட்டே எதிர்பார்க்கறது இல்லை. சரி, அந்த பசங்க படித்த சென்டர் அவன் வந்து சண்டைக்கு வர எப்படி மாட்டான். கிளைம் பண்ண முடியும்? எல்லாம் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தானே சார். ஆடிட்லாம் பண்ணானிக்கு அவங்களும் உள்ள மாட்டிப்பாங்க. இல்லை சார், பகல் கொலையை விட மோசமாக இருக்கே சார். இது மோசம்னு சொல்ல முடியாது, நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஆனால் இது எந்த விதத்துலையும் பசங்களை வந்து பாதிக்காது. இது வந்து காம்படிஷனுக்குள்ள காம்படிஷன் நடந்துட்டு இருக்கிறது. ஓகே. இது பசங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து பாதிப்பு வந்து சேராது. ஓகே. அஸ் அ பேரண்டாக நமக்கு இந்த அவேர்னஸ் இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். நான் இது பசங்களுக்கு எந்த இப்போ அவங்க வந்து என்ன ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க, ஃபேக்காட்டு ஒரு ஆளை போடுறாங்க, இது நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்வீஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அது நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ அவங்க ஒழுங்காக பாடம் எடுக்கலன்னா பசங்க வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. இத்தனை லெக்சர் கேன்சல் ஆகுது, இந்த ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வரது இல்லைன்னா பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. மெட்டீரியல்னால பசங்க வந்து ஸோ அதனால ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஒழுங்காக வேலை செய்யணும் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் எஸ், இந்த மாதிரி தான், இதுதான் ஸ்கேமு. இது பேரண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க, இப்போ அந்த போஸ்டர் பாய்ஸ் கணக்கு தானே, எவ்வளோ பேர் போஸ்டர் இருக்காங்களோ அதை நம்பி தான் எல்லோரும் வருவாங்க. பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் பார்க்கும்போது நானே யோசிப்பேன், ஏன்னா எங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்குதுன்னு. நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கிறோம் ரொம்ப வருஷமாட்டு, நார்த்லேயும் இருந்திருக்கோம், இங்கேயும் இருக்கிறோம்ல. ஓகே. இங்கே பசங்களும் அமௌண்ட் வாங்கிப்பாங்க. இங்கே இது வரைக்கும் சவுத்தில் அந்த பிரச்சனை இல்லை சார். நம்ம தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இன்னும் வரல, ஏன்னா இன்னும் நம்ம இன்னும் அந்தளவுக்கு வளரல கோச்சிங் இண்டஸ்ட்ரியில். நார்த்தில் இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருக்குது சார். ஓகே. இந்த கான்வர்சேஷன் மூலமாக நம்ம சொல்ல வர்றது படிக்கணும். படிச்சா எந்த ஸ்கேம்லையும் சிக்காம போயிடலாம். நீங்க படிக்கல அப்படின்னு நினைக்கி ஏதாவது ஸ்கேம்ல சிக்க வாய்ப்பு இருக்கு. யாராவது சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இது இல்லாம போயிடலாம் அப்படின்னு, ஏதாவது ஒரு பொய் வாக்குறுதி தான் வந்து உங்களை மாட்ட வைக்கிறது. ஓகே. அதுல மட்டும் போய் சேர்ந்துடாதீங்க. எனக்கு இந்த நம்பருக்கு DM பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தரேன், தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகே. விசாரிங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை, இதை ப்ரமோட் பண்ணுறாங்களா? அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சார்? இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அவங்க எப்படி சார், அவங்கள அதாவது நம்ம கேள்வினா மனசாட்சியே இல்லையான்னு கேட்கும்போது அவங்க வயிற்று பழுப்புக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு ஸ்கேமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லை சார், ஏன்னா ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பையன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட பேசியிருப்பான். யாராவது அவங்களோட சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதாவது சார், இப்போ அவங்களோட சுச்சுவேஷனை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட பசங்க பேசியிருக்காங்களா? நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்க மாட்டேன், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப போய் ஏமாற தான் செய்வாங்க. நம்ம அது ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அது பேர் வந்து எப்படி நினைக்கி, எனக்கு வந்து ஒரு சாதாரண ஒன்றுமே நீட் எக்ஸாம் இல்லாமல் படிக்காமல் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் விழுறது நம்ம தப்பு இல்லைல்ல சார். இப்போ தப்பு நம்மளது தானே. இப்போது ஒரு சில பிள்ளைங்க உண்மையிலேயே வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க, அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதுதான் அந்த இதுதான் வந்து தப்பான ஒரு விஷயமா பார்க்குறேன். நிறைய பேருக்கு வந்து இப்போது ஒரு சிலர்லாம் எப்படின்னா லேசாக சொன்னாலே வந்து இவங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரி போயிடுவாங்க. இன்றைக்கி சாரி டு சே திஸ், பட் ஆனால் இப்போ அது என்ன சொல்லுவாங்க, அது சொல்லாமல் வேண்டாமன்னு தெரில. இன்றைக்கி கூட இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ விஜய் பின்னாடி போகிற கதை தான். இப்போ அவர் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன தான் சொன்னாலும் சரி எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. இப்படிப்பட்ட மக்களை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அவங்கள பார்க்க பாவமாக தான் நமக்கு இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க திரும்ப திரும்ப ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க தான் நிறைய பேரோட கஸ்டமர்ஸு. ஓகே. பின்ன அவங்க குடும்பம் ரன் பண்ணுறது இவங்கள வச்சு தான். இவங்களாம் கஸ்டமர்ஸு. ஸோ இவங்கள வச்சு அவங்க ரன் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. பார்க்க கஷ்டமாக தான் சார் இருக்கும். ரொம்ப நன்றி நேரத்துக்கும் கருத்துக்கும் சார். நன்றி சார். தேங்க்யூ.